Hi friends, welcome to SV Fashion. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு பேக் நெக் டிசைன் தான் வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நான் வந்து பேக் நெக்குக்கு வந்து ஒரு பாட் ஷேப் வந்து நெக் வந்து ஃபினிஷ் பண்ணி வச்சிருக்கேன். கீழ வந்து மடிச்சு தச்சிருக்கேன். ஃபுல்லா ஓரம்லாம் வந்து உள் பக்கம் தையல்லாம் போட்டாச்சு. இந்த மாதிரி பேக் நெக் வந்து நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இந்த நெக்குக்கு வந்து saree வந்து கிரீன் கலர்ல வரும். இந்த மாதிரி கிரீன் கலர்ல saree வருது. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி பேட்ச் வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க. இதை வச்சு தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து இந்த டிசைன் இந்த பேட்ச் வச்சு தான் வந்து நம்ம இந்த ப்ளவுஸ் வந்து டிசைன் பண்ண போகிறோம். இப்போ இந்த saree கிளாத்தில் வந்து நான் கிராஸ் பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து ஃபஸ்ட்டு பைப்பிங் கொடுத்துடலாம். இப்போ நம்ம பைப்பிங் கொடுக்கறதுக்கு நான் வந்து கிராஸ் பீஸ் வந்து ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு சைடை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா மடிச்சு தைச்சிக்கலாம். ஓரத்தில் உள் பக்கமாக வந்து ஒரு சைடு வந்து நம்ம மடித்து தையல் போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம ஒரு சைடை வந்து நம்ம மடித்து தைக்கும்போது இந்த இடத்துல நம்ம வந்து கிராஸ் பீஸ் வந்து ஜாயிண்ட் போட்டிருந்தோம்னா அந்த ஜாயிண்ட்டை வந்து நல்லா ரெண்டு சைடும் எடுத்து விட்டுட்டு அதுக்கு மேலே தான் மடிக்கணும். இல்லைன்னா அந்த இடம் வந்து கொஞ்சம் மொத்தமாக தெரியும். இந்த மாதிரி நீட்டாக எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை மடிங்க. இப்போ நம்ம கிராஸ் பீஸ் மடித்து தைச்சதுக்கப்புறம் இந்த சைடு நம்ம ஃபோல்டு பண்ணி மடித்து வச்சுருக்கோம். இப்போ இந்த ஒரு சைடில் வந்து ஓப்பனாக இருக்கு இல்லையா, இந்த பீஸை இந்த நெக்லைன் மேலே இந்த கார்னரில் வச்சு ஒரு ஒரு கைடு அளவுக்கு இல்லைன்னா ஒரு கைடை விட கம்மியாக வந்து நம்ம தையல் போட்டுக்கிட்டே வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நெக் வந்து நான் ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த பீஸை அதாவது இதுவே தான் நல்ல பக்கம், நம்ம இது வந்து கிராஸ் பீஸில் இதான் கெட்ட பக்கம். அதில் ஒரு பக்கம் மடித்ததை இந்த பக்கம் வச்சுட்டு மடிக்காத சைடை இந்த கார்னர்லேயே வச்சு நம்ம தையல் போடணும். இப்போ வந்து ஒரு இந்த கைட்லேருந்து ஒரு இன்ச்சு கம்மியாகவே வந்து நம்ம தையல் போட்டுகிட்டே வரணும். 1/4 இன்ச்சுக்கு கம்மியாக தையல் போட்டுகிட்டே வாங்க. இப்போ நம்ம தையல் வந்து போட்டதுக்கப்புறம் இந்த மடித்து வச்சுருக்கோம் இல்லையா, இதை வந்து அப்படியே உள் பக்கமாக திருப்பி விட்டுறணும். நம்ம எந்த அளவுக்கு இங்கே தையல் போட்டிருக்கோமோ அந்த அளவுக்கு நமக்கு இங்கே வந்து பைப்பிங் வந்து கிடைக்கும். இப்போ இந்த ஒரு பிங்க் கலர் துணியில் க்ரீன் கலரை ஒட்டி நம்ம வந்து தையல் போட்டுகிட்டே வரணும். ஸோ இப்போ நம்ம வந்து பைப்பிங் வந்து நம்ம பண்ணி முடிச்சிட்டோம் க்ரீன் கலரில். இப்போ இந்த பேட்ச் வந்து ஒட்டிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எந்த பக்கம் இந்த சைடு தான் நமக்கு வந்து ப்ளவுஸ் வந்து பேக் சைடு வந்து தெரியும். இந்த சைடு நம்ம வந்து saree போட்டு கவர் பண்ணிடுவோம். ஸோ அதனால் ஒரு சைடு மட்டும் இந்த மாதிரி நான் வந்து வைக்கிறேன் டிசைனை. இங்கே வந்து சென்டர் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சென்டரில் வந்து அந்த பீகாக்கோட தலை வந்து இருக்கிற மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி நான் வந்து அட்டாச் பண்ண போகிறேன். அடுத்து இங்கே வந்து ஃபுல்லாக இந்த க்ளூ இருக்கு இல்லையா, இந்த க்ளூ வச்சு ஃபுல்லாக ஒட்டிட்டு நம்ம எந்த இடத்துல பண்ண போகிறோங்கிறத கரெக்டாக நம்ம டிசைட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல கரெக்டாக நம்ம வந்து ஒட்டி விட்டுறணும். அதுக்கப்புறம் இங்கெல்லாம் டிசைன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி க்ளூ வந்து நமக்கு அந்த டெய்லரிங் ஐட்டம் கடையிலே விற்கும். ஃபேப்ரிக் க்ளூ வந்து கிடைக்குது. இப்போ இது எப்போவுமே எடுக்கும் போது நல்லா ஷேக் பண்ணிவிட்டு எடுங்க. நல்லா ஷேக் பண்ணிவிட்டு இந்த க்ளூவை வந்து நம்ம இந்த பேட்ச் இருக்கு இல்லையா அதில் வந்து நம்ம வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிடலாம். மெயினாக இந்த கார்னர்லாம் வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இந்த க்ளூ வந்து அப்ளை பண்ணணும். நம்ம வந்து எங்கே கரெக்டாக ஒட்ட போகிறோமோ அந்த இடத்த கரெக்டாக, ஏன்னா ஒரு தடவை ஒட்டிட்டோம்னா திருப்பி எடுக்க முடியாது. அதனால் கரெக்டாக நம்ம எங்கே வைக்கணுங்கிறத டிசைட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து இந்த நெக்லைனை ஒட்டி வரணும். ஸோ அதனால் நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுறணும். ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த ஒயிட்டெல்லாம் வந்து இந்த இது காஞ்சதுக்கப்புறம் கீழே வந்து அப்பப்போ எடுத்து விட்டுருங்க, இல்லைன்னா அப்படி கீழே செட் ஆகிடும். ஸோ இது நல்லா காஞ்சதுக்கப்புறமா இந்த கார்னர்லேயே வந்து நம்ம தையலும் போட்டுக்கணும். இப்போ தான் பிரியாமல் இருக்கும். இந்த இடத்துல இந்த கார்னரில் க்ரீன் கலர் நூலால் ஃபுல்லாக தையல் போட்டுக்கணும். இது ஃபுல்லாகவே இப்போ இது காஞ்சதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் இதில் ஒர்க் பண்ண முடியும். இந்த ஒயிட்டெல்லாம் தானாகவே மறைஞ்சிடும். ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த பேட்சை வந்து ஒட்டி வச்சுட்டோம், நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ அதுக்கப்புறம் இங்கே வந்து இந்த மாதிரி ஃபெதர்ஸ் வந்து நான் அந்த பீகாக்காக வைக்க போகிறேன். ஸோ அதனால் இது மாதிரி ரெடி பண்ணணும். இதை எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத நான் காமிக்கிறேன். ரெடி பண்ணதுக்கப்புறம் இந்த நம்ம ஒட்டியிருக்கோம் இல்லையா அந்த பீக்காக்கு, இந்த சைடில் இந்த தையல் மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த ஓரத்துலேயே நம்ம ஃபுல்லாக தையல் போடணும். ஃபஸ்ட்டு இதை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அடுத்தது அந்த தையல் எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன்.
இப்போ நம்ம இந்த மாதிரி கோவி வடிவம் செய்கிறதுக்கு வந்து எப்படி கட் பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கேன்வாஸ் பேப்பர் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இதை வந்து இந்த மாதிரி 2ஆக ஃபோல்டு பண்ணிக்கணும். இந்த ஃபோல்டிங் பக்கத்தில் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். 1.25 இன்ச் அளவுக்கு நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிட்டு அதில் பாதி 1/2 இன்ச்சு 0.1 இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டு இந்த பக்கம் இந்த வாட்டத்தில் வச்சுக்கோங்க. இப்போ எப்படின்னா இங்கே இருந்து நம்ம வந்து இந்த வடிவத்தை கொண்டுட்டு வரணும். இங்கே வந்து ஒரு 1/2 இன்ச் கிட்ட இந்த சென்டர் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதுலேருந்து இது வரைக்கும் 1.25 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். அதில் பாதி வந்து 1/2 இன்ச்சு 0.1. ஸோ அந்த பாதியிலேருந்து நம்ம வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணிக்கணும். அதே மாதிரி 1/2 இன்ச் 0.1க்கு மார்க் பண்ணிவிட்டு இந்த வடிவத்தை இங்கேருந்து ஷார்ப்பாக கொண்டு வந்து இந்த மாதிரி வரைஞ்சதுக்கப்புறம் இதை கட் பண்ணி எடுத்துடணும். இப்போ நமக்கு இந்த மாதிரி கோவி வடிவமாக கிடைக்கும். இதை வந்து நம்ம எந்த கலர் கிளாத்தில் வந்து நம்ம அயன் பண்ணி எடுக்கணுமோ அதை எடுத்துக்கணும். இப்போ நான் வந்து எனக்கு saree வந்து க்ரீன் கலரு, ஆனால் இதில் க்ரீன் கலர் வச்சிட்டோம்னா பைப்பிங் பண்ண முடியாது. பைப்பிங் அதே கலரில் பண்ணால் தெரியாது. ஸோ அதனால் நான் அந்த பிங்க் கலர்லேயே வந்து இதை அயன் பண்ணி எடுத்துகிட்டு இந்த க்ரீன் கலரில் நான் பைப்பிங் கொடுக்க போகிறேன். இப்போ இந்த பிங்க் கலர் கிளாத்தில் வந்து நான் அயன் பண்ணியிருக்கேன். இப்போ இதை மட்டும் கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த அயன் பண்ணும்போது ரொம்ப ஹீட் வச்சு அயன் பண்ணிடாதீங்க, துணி வந்து டேமேஜ் ஆகிடும். இப்போ கரெக்டாக நம்ம அந்த கேன்வாஸ் உள்ள இடத்த மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் அந்த கேன்வாஸ் இருக்கிற அளவு மட்டும் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு எப்படி க்ரீன் கலரில் பைப்பிங் கொடுக்குறேன்னு பார்க்கலாம். இப்போ இதுதான் சாரியோட கிளாத்து. நான் இதை வந்து கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த கிராஸ் பீஸில் ஃபஸ்ட்டு ஒரு சைடு வந்து நம்ம பைப்பிங் பண்ணுறதுக்கெலாம் எடுப்போம் இல்லையா, அதே மாதிரி ஒரு சைடு ஃபஸ்ட்டு மடித்து தைச்சிக்கணும். இப்போ நம்ம வந்து இந்த ஒரு சைடு மடித்து தைச்சிட்டோம் இல்லையா, இதை உள் பக்கமாக எடுத்துக்கணும். இதுதான் நமக்கு வந்து நல்ல பக்கம், இது உள் பக்கமாக எடுத்துக்கணும். ஒரு சைடு மடித்து தைச்சிருக்கோம், இன்னொரு சைடு மடித்து தைக்காமல் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சைடு எடுத்துக்கணும். இந்த கோவி வடிவத்தில் மேல் பக்கம் நம்ம உள் பக்கம் வந்து கேன்வாஸ் இருக்கும், இந்த பக்கம் துணி வச்சு அயன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த இடத்துல இதுலேருந்து நம்ம வந்து பைப்பிங் வைக்க ஆரம்பிக்கணும். எப்படி வைக்கணும்னா, கொஞ்சம் துணியை மேலே தூக்கி வச்சுக்கணும். ஸ்டார்ட் பண்ணும் போது இந்த கார்னரும் ஒரே மாதிரி வச்சுட்டு தையல் போட ஆரம்பிக்கணும். 1/4 இன்ச்சுக்கு கொஞ்சம் கம்மியாக. இது கிராஸ் பீஸ் தான், அதனால் நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி வளைவுலையெல்லாம் நல்லா இழுத்து கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக டர்ன் ஆகும். நம்ம லைட்டாக இந்த ஸ்டாண்டை தூக்கி திருப்பணும். பொறுமையாக தைக்கணும். இந்த பைப்பிங் பண்ணும்போது இந்த துணியை இப்படி உள் பக்கமாக அப்படி இழுத்தோம்னா வந்துடும். இழுக்கும் போது இந்த கார்னரும் ஒன்றா இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு தைச்சிட்டே வரணும். அதுமாரி இந்த மடிப்பு விழுந்துச்சுன்னா அதை நீட்டாக எடுத்து விட்டுட்டு திருப்பணும். அப்புறம் இந்த இடத்துக்கிட்ட வரும்போது இந்த துணி இப்படி இருக்கும் இல்லையா, அந்த துணியை இந்த பக்கமாக எடுத்து விட்டுட்டு இது மேலேயே தையலை போட்டு எடுத்துடணும். அதுக்கப்புறம் இப்போ இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பைப்பிங்லாம் அந்த பக்கம் போயிட்டு உள் பக்கமாக இதை மேல் பக்கமாக இந்த கேன்வாஸ் பேப்பரை மேல் பக்கமாக எடுத்து விடணும். இந்த மாதிரி திருப்பி விட்டுருணும். அப்புறம்னா இந்த மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல நம்ம எந்த அளவுக்கு நம்ம பைப்பிங் வச்சு அடித்தோமோ அந்தளவுக்கு நமக்கு வந்து இங்கே துணி விட்டு அடித்தோமோ அந்த அளவுக்கு நமக்கு இங்கே பைப்பிங் கிடைக்கும். இப்போ இந்த கார்னரில் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு இந்த பக்கம் இப்படி மடிச்சுட்டு இந்த சைடு இந்த இடம் இப்படி ஷார்ப்பாக வரணும். அதுக்கு என்னென்னா, கரெக்டாக இந்த துணியும் வெளில தெரியக்கூடாது, இந்த இடமும் ஷார்ப்பாக இருக்கணும். இந்த இடத்த இந்த மாதிரி மடிச்சுட்டு இந்த துணியை இந்த பக்கமும் அதே அளவுக்கு மடிச்சுட்டு, இப்போ இந்த துணி இந்த மாதிரி வருது இல்லையா, அதனால் கொஞ்சம் இப்படி மடிப்பு இந்த இடத்துல மடிப்பு கொடுத்துட்டு மடிச்சினோம்னா நமக்கு ஷார்ப்பும் கிடைக்கும், இந்த பக்கம் துணியும் தெரியாது. இப்போ இந்த பிங்க் கலரில் வந்து நம்ம தையல் போடணும். க்ரீன் கலரில் போடக்கூடாது, இந்த பிங்க் கலரில் தையல் போடணும். ஃபஸ்ட்டு தையல் போடும்போது அது ஃப்ரண்ட் அண்ட் பேக் எடுத்துகிட்டு தையல் போடணும். டபுள் ஸ்டிச் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணணும். அந்த பைப்பிங் வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நம்ம கரெக்டாக அந்த க்ரீன் கலர் துணியில் போடாமல் பிங்க் கலர்லேயே பிடிச்சிட்டு வரணும். இந்த ஸ்டாண்டை தூக்கி மெதுவாக திருப்பணும்.
அதே மாதிரி முடிக்கும் போதும் டபுள் ஸ்டிச் போட்டு தான் முடிக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டாண்டை தூக்கிட்டு இந்த நூல் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுறணும். இப்படி தான் வந்து நம்ம அந்த கோவி வடிவம் வந்து இந்த மயிலோட இறகு இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து இந்த மாதிரி தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ நான் இது மாதிரி நிறையா ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது மாதிரி நான் நிறையா ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இப்போ நம்ம அந்த ப்ளவுஸில் வந்து அந்த பீகாக்கில் தையல் போட்டுடலாம். இப்போ நம்ம வந்து இந்த க்ரீன் கலர் நம்ம பீக்காக்கு வச்சுருக்கோம் இல்லையா, இதில் வந்து தையல் போட்டுக்கணும். தையல் போடுறதுக்காக நான் வந்து டபுள் கைடு இருக்கு இல்லையா, அதை வந்து நான் கழட்டிட்டு சிங்கிள் கைடு வந்து நான் வந்து மாட்டி வச்சுருக்கேன். ஸோ க்ரீன் கலருங்கிறதுனால க்ரீன் கலர் த்ரெட்டே போட்டுக்கலாம். போட்டு இப்போ இந்த சைடு எங்கே நம்ம தையல் போடணுன்னா, இந்த இடத்துலேருந்து பக்கத்தில் வந்து ஒரு நூல் மாதிரி தெரியும் இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துலேருந்து தான் நம்ம தையல் போட்டுகிட்டே வரணும். பொறுமையாக போடணும், ஸ்டோன்லாம் பற்றாமல். ஸ்டோனில் பட்டால் நீடில் வந்து உடஞ்சிரும். இது ஃபுல்லாக ஸ்டிச்சிங் போட்டு எடுத்துக்கோங்க. நம்ம ஒட்டியிருப்போம், இருந்தாலும் இதை வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துட்டோம்னா வராமல் இருக்கும். இப்போ நான் இதை வந்து ஃபுல்லாக தையல் போட்டு எடுத்துட்டேன். இப்போ அதுக்கப்புறம் இந்த சாரீ கிளாத்தில் வந்து நான் கிராஸ் பீஸ் வந்து எடுத்திருக்கேன் 1.5 இன்ச் அகலத்தில். இப்போ எதுக்காகனா இந்த சைடு எம்டியாக இருக்கு இல்லையா, இந்த சைடு வந்து ஒரு டிசைன் பண்ணுறதுக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த கிராஸ் பீஸை என்ன பண்ணணுன்னா, நல்ல பக்கம் மேலே வச்சுட்டு இந்த மாதிரி 2ஆக ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த பக்கம் ஒரு 1/4 இன்ச் மட்டும் கேப் இருக்கிற மாதிரி தையல் வந்து நம்ம போட்டு எடுத்துக்கணும். இந்த சைடு ஒரு 1/4 இன்ச் மட்டும் கேப் இருந்தால் போதும். அந்த சைடில் துணி மட்டும் இருக்கிற மாதிரி வச்சுட்டு தையல் போடணும். இப்போது நான் வந்து இந்த க்ரீன் கலரில் நம்ம பைப்பிங் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த இடத்துலேருந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு வந்து நான் மார்க் பண்ணி நான் வந்து ஃபுல்லாக லைன் வந்து போட்டு வச்சுருக்கேன் இந்த பீகாக் வரைக்கும். இப்போ அந்த லைன்லேயே தான் நம்ம இந்த எட்ஜை வந்து மடித்து இந்த மாதிரி இந்த ஃபோல்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இங்கே 1/4 இன்ச்சு துணி விட்டோம் இல்லையா, அந்த துணி அப்படியே உள்பக்கமாக மடித்து விட்டுட்டு இந்த மடிப்பை அந்த லைன் மேலேயே வச்சு நான் இப்போ தையல் போட போகிறேன். இது கிராஸ் பீஸ் தான் வச்சுருக்கோம், அதனால் இந்த வளைவுலாம் நல்லாவே வளையும். ஸோ நம்ம அந்த லைன்லேயே ஃபாலோ பண்ணி நம்ம வந்து தையல் போட்டுகிட்டே வரணும். இப்போ நம்ம இந்த பீகாக்குக்கு முன்னாடியே வந்து நிப்பாட்டிடுவோம். ஸோ அதனால் கொஞ்சம் துணி மட்டும் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு அப்படியே உள்பக்கமாக மடிச்சுட்டு இந்த இடத்துல ஃபினிஷ் பண்ணிக்கணும். இப்போ இந்த அடிப்பக்கமும் துணியை வந்து நல்லா உள்பக்கம் எடுத்து விட்டுடணும். இந்த சைடு உள்ள துணியும் எடுத்துட்டு இந்த மடிப்பு சைடும் நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துக்கணும். இதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த பிசுரெல்லாம் அப்படியே நல்லா உள்ளே தள்ளிட்டு தையல் போடணும். எந்த டிசைன் பண்ணும் போதும் நம்ம வந்து உள்ளே வந்து ஃபஸ்ட்டு டாட்லாம் எடுத்துட்டு தான் டிசைன் வந்து பண்ணணும். இப்போ இந்த கிரே கலர் சில்வர் கலர் வந்து நான் வந்து டிசைன் வந்து எடுத்திருக்கேன். ஏன்னா இந்த சாரியில் வந்து பார்டர் வந்து சில்வர் கலர் வருது. ஸோ அதனால் நான் வந்து சில்வர் கலர் லேஸ் வந்து வைக்க போகிறேன். எங்கன்னா இந்த க்ரீன் கலர் மேலே அந்த க்ரீன் கலர் பாதி தெரிகிற மாதிரி வைக்க போகிறேன் நான். அதுக்கு வந்து நான் நூலும் கலர் மாற்றி வச்சுருக்கேன். இப்போ இந்த மாதிரி இந்த சைடு பிங்க் கலரும் தெரியணும், இந்த சைடு க்ரீன் கலரும் தெரியணும். இந்த தையலை மறைக்கிற மாதிரி வச்சு நான் தையல் வந்து போட போகிறேன். இப்போ இந்த கார்னர்லேயே தையல் போட்டுட்டு வரணும். அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கார்னரில் தையல் போடணும். அதாவது இந்த போட்டிருக்கோம் இல்லையா, அந்த தையலை மறைக்கணும். எல்லாம் ஒரே அளவாக இருக்கிற மாதிரி பார்த்து நம்ம தையல் போடணும். அதே மாதிரி நம்ம வந்து இந்த கிளாத் வந்து எப்படி ஃபினிஷ் பண்ணமோ அதே மாதிரி தான் இந்த லேஸை வந்து இந்த இடத்துக்கிட்ட கட் பண்ணிவிட்டு இந்த கார்னர் வரும்போது மடித்து விட்டுறணும். மடிச்சுட்டு இந்த ஆப்போசிட் சைடும் நம்ம தையல் போடுறோம். இந்த சைடும் தையல் போட்டுரும். இப்போ நம்ம வந்து இந்த சைடும் தையல் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ இந்த சைடு வந்து நான் எதுவும் பண்ணலை, இந்த பைப்பிங்கோடு இருக்குது. இங்கே வந்து அந்த ஃபெதர் மாதிரி நம்ம ரெடி பண்ணோம் இல்லையா, அதை வச்சு நம்ம வந்து டிசைன் பண்ணிக்கலாம். எல்லாம் ஒரே சைஸாக இருக்கிறதா பார்த்து எடுத்துக்கணும். இது வந்து நான் இப்போ எப்படி டிசைன் பண்ண போகிறேன்னா, இந்த மாதிரி தலைகீழ வச்சு தான் டிசைன் பண்ண போகிறேன். ஸோ நமக்கு வந்து பின்னு கூட ஃபஸ்ட்டு நம்ம எப்படி வைக்க போகிறோங்கிறத வந்து அரேஞ்ச் பண்ணிக்கணும். பின் கூட குத்திக்கலாம், அதுக்கப்புறமா நம்ம தையல் போடலாம். இது வந்து நம்மளோட விருப்பம்தான். அந்த மயிலுக்கு வந்து தோகை வைக்கும் இல்லையா, அது மாதிரி நம்ம வைக்க போகிறோம். ஸோ நான் வந்து இந்த டிசைனை வந்து இப்படி தான் அரேஞ்ச் பண்ண போகிறேன். இதை வந்து நான் பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் தையல் போட போகிறேன். ஃபஸ்ட்டு நான் பின் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து உங்கள் விருப்பம் தான், எப்படி வேணாலும் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து தையல் போட போகிறேன். இப்போ இந்த மாதிரி
நான் ப்ளவுஸ் வந்து தலைகீழ வச்சுட்டு இந்த க்ரீன் கலர் பைப்பிங் இருக்கு இல்லையா, அதிலே வந்து நம்ம இப்போ தையல் போட்டுக்கலாம். இதை சுற்றி ரவுண்டாக தையல் இந்த இடம் வரும்போது அடுத்தது நம்ம எதை வைக்க போகிறோமோ அதை வந்து ஜாயின் பண்ணிக்கணும். ரெண்டாக நம்ம வந்து வச்சுக்கலாம். நம்ம அப்படியே இந்த சைடு ஜாயின் பண்ணி தையல் போட்டுட்டு வரலாம். அந்த சைடு வரும்போது இந்த பக்கம் ஜாயிண்டில் வந்து நம்ம தையல் போட்டுக்கலாம். இதே மாதிரி நீங்கள் எப்படி பிளான் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஒவ்வொரு ஃபெதர்ஸாக வச்சு நீங்கள் டிசைன் பண்ணி தையல் போட்டு எடுத்துக்கணும். இது ஃபுல்லாகவே தையல் போட்டு வச்சுக்கணும். நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த சைடெலாம் வந்து அட்டாச் பண்ணிட்டேன். இந்த இதெல்லாம் ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ இந்த சைடில் வந்து ஃபினிஷ் பண்ண போகிறேன். அது நீங்கள் அரேஞ்ச் பண்ணுறது தான், எப்படி வேணாலும் நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் இதில் இன்சர்ட் பண்ணது தான். அப்படியே ஒரு தையல் ஃபுல்லாக போட்டுட்டு ஸோ இது வந்து நம்மளோட விருப்பம் தான், எப்படி வேணாலும் நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் இதில் எதுவும் நம்ம டிசைன் பண்ணணுன்னா கூட பண்ணிக்கலாம். ஏதாவது ஸ்டோன் ஒர்க்கு எது வேணாலும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து தச்சு முடிச்சிட்டோம். ஸோ இதில் வந்து நம்ம என்ன வேணாலும் டிசைன் பண்ணிக்கலாம். பீட்ஸ் கட்டிக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி ரெடிமேட் பேட்ச் இருக்கு இல்லையா, அது கூட வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அது நம்மளோட க்ரியேட்டிவிட்டியை பொறுத்தது தான். எப்படி வேணாலும் நம்ம வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம வந்து கேன்வாஸ் ஒட்டியிருப்பாங்க. இதில் வந்து நம்ம அந்த க்ளூ வச்சுட்டு கரெக்டாக நம்ம எந்த இடத்துல ஒட்டணுமோ அதை அந்த இடத்துல ஒட்டி விட்டுருணும். இது மாதிரிலாம் பண்ணோம்னா நம்ம ஒரு ஆரி ஒர்க் பண்ண மாதிரி இருக்கும் இதில். ஓகே, இப்போ இந்த மாதிரி ஒரு நார்மலாக ப்ளவுஸில் வந்து இந்த மாதிரி பேட்ச் மட்டும் வாங்கிட்டு எப்படி வந்து நம்ம டிசைன் பண்ணுறதுங்கிறது தான் இந்த ப்ளவுஸில் வந்து நம்ம பார்த்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எஸ்வி ஃபேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.